வேலூரில் தாவேக பேனரை அகற்ற வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசாருடன் தாவேக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி பேனர் வைத்ததாக மாநகராட்சி ஊழியர்கள் பேனரை அகற்ற வந்தபோது தாவேக தொண்டர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பேனர் அகற்றப்படும் என தாவேகவினர் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு 24 நாடுகள் கலந்து கொள்ளும் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் சென்னை மற்றும் மதுரையில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் போட்டிகள் சென்னையில் நடத்தப்படும் என்றும் ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய இளையோர் படகோட்டுதல் போட்டி தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு சென்னையில் விளையாட்டு விடுதி அமைக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளில் இளைஞர் விளையாட்டு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசுவை தணிக்க சென்னை மாநகராட்சி புதிய வழிகாட்டுதல் வெளியிட்டுள்ளது. சென்னையில் கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசுவை தணிக்க தவறினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை மாநகராட்சி வரைவு வழிகாட்டுதல் வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகரில் ஆங்காங்கே நடைபெறும் கட்டுமான பணிகளால் காற்று மாசு ஏற்படுகிறது. இது தொடர்பாக மாநகராட்சிக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி காற்று மாசை கட்டுப்படுத்த வரைவு வழிகாட்டுதல் வெளியிட்டுள்ளது. கட்டுமானம் நடக்கும் இடங்களில் உலோக தகடு அமைத்தல், கழிவுப் பொருட்கள் காற்றில் பரவாமல் தடுத்தல், சிசிடிவி கேமரா கண்காணிப்பு உள்ளிட்ட பல வழிமுறைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்த தகவல்களை அறிய சென்னை மாநகராட்சியின் இணையதள முகவரியை அணுகலாம்.